ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை சைதாப்பேட்டையில் இரும்பு பாலம் அமைக்கும் பணியை நேரில் ஆய்வு செய்து வருகிறார். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். இந்த இரும்பு பாலம் அமைக்கும் பணி தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 3.2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இரும்பு மேம்பாலம் அமைக்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. இந்த மேம்பாலம் அமைக்கக்கூடிய பணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு நேரில் ஆய்வு செய்து வருகிறார். அமைச்சர்கள் ஏவா வேலு, மா சுப்பிரமணியன், துறை சார்ந்த அதிகாரிகள் உடன் இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னையில எங்கெல்லாம் போக்குவரத்து நெரிசல் இருக்குதோ அங்கெல்லாம் மேம்பாலம் கட்டக்கூடிய பணி அப்படிங்கிறது அரசாங்கம் சார்பில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில தான் சென்னையில முக்கியமான சாலையா இருக்கக்கூடிய அண்ணா சாலையில போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடமாக பார்க்கக்கூடிய தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை இரும்பு மேம்பாலம் அமைக்கக்கூடிய பணி நடைபெறும் அப்படின்னு 2022-23 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையில அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான பணிகளும் ஏற்கனவே தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. 3.2 கிலோமீட்டர் தூரத்துக்கு 4 வழி இரும்பு மேம்பாலமாக இந்த மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. 621 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டு வரக்கூடிய இந்த மேம்பாலம் பணியை தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு நேருல ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதே இந்த மேம்பாலம் கட்டக்கூடிய இடத்துல கீழ்த்தளத்துல மெட்ரோ சுரங்கப்பாதை நீள வழித்தடம் செல்கிறது. அதனால அந்த மெட்ரோ சுரங்கப்பாதைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில இந்த இரும்பு தூண்கள் அமைக்கக்கூடிய பணி எல்லாம் நடைபெற்று வருகிறது. அதிகாரிகளிடம் இந்த மேம்பாலம் அமைக்கும் பணி எப்படி நடைபெற்று வருகிறது, எப்போது இந்த மேம்பாலம் கட்டுமான பணி எல்லாம் மொத்தமாக நிறைவடையும் அப்படின்னு பல்வேறு தகவல்களையும் முதலமைச்சர் கேட்டுட்டு நேரில் ஆய்வு மேற்கொண்டும் வருகிறார். நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.